நஷ்டம்னு சொல்றது எந்த அடிப்படையில் சொல்றாங்கன்னு தெரியும். எங்களை பொறுத்தளவில் என்ன சொல்றோம்னு சொன்னாக்க ஊழல் நிறைந்திருக்கிறது. இந்த போக்குவரத்து கழகத்தில் இருக்கக்கூடிய ஊழலை கலைக்கப்பட வேண்டும், சீர்திருத்தம் செய்யணும். இயக்கம் அதாவது பேருந்துகள் இயக்கம் நடத்துறதுல இந்த போக்குவரத்து கழகமும் அரசாங்கமும் முறைகேடாக செயல்படுத்திக் கொள்வது. அதுக்கு ஒரு உதாரணம் என்னன்னு சொன்னாக்க, ஒரு 5 வண்டி தான் ஓட்டலான்னு சொன்னாக்க இவங்க 20 வண்டியை ஓட்டுறாங்க. அப்போ அதன் அடிப்படையில் பல இது இருக்குது. அதே போல் ஊழல் வளர்ந்து போச்சு. நஷ்டம் என்று சொல்வது என்பது முறையாக தொழிற்சங்கங்களுக்கு, ஓய்வூதிய சங்கங்களுக்கு இவங்க பேலன்ஸ் ஷீட் கொடுத்து அதன் அடிப்படையில் தொழிற்சங்கங்களுடைய ஆலோசனையை கேட்க வேண்டும். அந்த ஆலோசனையை கேட்பார்களே ஆனால் நாங்கள் வெளிப்படைத்தன்மையாக இருக்கக்கூடிய குறைபாடுகளை சுட்டி காண்பித்து இந்த போக்குவரத்து கழகம் நஷ்டம் இல்லாமல் இயக்குவதற்கான ஆலோசனைகளை வழங்குவதற்கு நாங்கள் தயாராக. ஐயா, இப்போ இந்த போக்குவரத்து இது ரேட்டு ஏற்றுனாங்கல்ல, அது எல்லாமே தொழிலாளர்கள் போராட்டம்ன்ற அமைச்சர் சொல்கிறாரு, அதை பற்றி உங்கள் கருத்து? அதாவது அவங்க சொல்கிற காரணம் என்னன்னாக்க, ஊழியர்களுக்கு கூடுதலாக சம்பளம் கொடுக்குறோம், இந்த ஓய்வூதியர்களுக்கு பென்ஷன் கொடுக்குறோம்னு சொல்கிறாங்க. பென்ஷன் கொடுப்பது இவர்கள் போடக்கூடிய பிச்சை இல்லைங்க. இது எங்களுடைய வேலை பார்க்கக்கூடிய காலகட்டத்தில் ஒரு பிடிக்கப்பட்ட ஒரு ஊதியம், அதை திரும்ப கொடுக்கறதுல தான் இவங்க வச்சுக்கிட்டு கொடுக்கறதுல தான் இருக்குது. அதையே கொடுப்பதில் பல குளறுகளோட அதனால் இந்த அவங்க சொல்லக்கூடிய இது என்பது ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்கள். பஸ் ஃபேர் ஏற்றுனதுக்கும் எங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய ஊதியத்துக்கோ அல்லது ஓய்வூதியத்துக்கோ எந்த விதமான சம்பந்தம் இல்லை. அமைச்சர் சொல்கிறது தப்பு. ஆமாம், அமைச்சர் சொல்லுகிறார். அமைச்சர் இப்போ 2.57 இதில் கேட்டிருக்காங்க, காரணி சம்பள உயர்வு கேட்டிருக்காங்க. அதான் ஏன் காரணி 2.4 இல்லை 2.57 யூனியன் இது வச்சார். 2.44 கொடுக்குறேன்னு சொல்கிறார். அதில் அதிகப்படியான சம்பளம்ட்டு அவர் சொல்கிறார். மற்ற மாநிலங்களோட ஒப்பிடுறாரு. மற்ற மாநிலங்களோடையும் இங்கே இருக்கக்கூடிய அரசு ஊழியர்களோட ஒப்பிடும்போது பார்த்தீங்கன்னு சொன்னாக்க, அரசு ஊழியர்களோட ஒரு குறைவான சம்பளத்தை தான் இங்கே வாங்கிட்டு இருக்காரு. ஒரு டெக்னிக்கல் ஸ்டாஃப் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் அரசு ஊழியர்களை விட குறைவான இது தான் வாங்கிட்டு இருக்காரு. இன்னைக்கு பேர் அடுத்த மாநிலத்தை விட குறைவாக நம்ம பண்ணிட்டு இருக்கோம்னு சொல்கிறாரு. இந்த கேரளா மாநிலத்தில் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் நம்மை விட இப்போ ஏற்றிருக்கக்கூடிய பேரில் இதை விட குறைவான பேர் இன்னைக்கு கேரளாவில் இது பண்ணிட்டு இருக்காங்க. கர்நாடகாவில் நம்மளை விட குறைவான பேர் இது பண்ணிட்டு இருக்காங்க. இவர்கள் ஏற்று இருக்கக்கூடிய இந்த பேர் தனியார் முதலாளிகளுக்கு சாதகமாகவும், அதே நேரத்தில் இந்த போக்குவரத்து துறை நலிவடைவதற்கான நடவடிக்கை, நிர்வாக ஊழலையும் நிர்வாக சீர்கேட்டையும் தடுக்கவில்லை என்று சொன்னால் இவர்கள் இனிமேற்பட்ட 100% ஃபேர் ஏற்றினாலும் சரி இந்த நிறுவனத்தை பாதுகாக்க முடியாது. அதனால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக சீர்திருத்தம் பண்ணணும். ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை போடணும். இந்த எம்டியில் எடுத்துகிட்டு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸை போட்டு நிர்வாகம் செய்யணும். ஊழலில் கலைப்பட வேண்டும். இப்போ இருக்கக்கூடிய பென்ஷன் ட்ரஸ்ட்டு இதை கலைக்கிறது. இது ஷேர் மார்க்கெட் மாதிரி. இதை கலைச்சிட்டு மாற்று திட்டம் எப்படி ட்ரெஷரில் கொடுக்குறாங்க. அரசே இந்த பென்ஷன் திட்டத்தை ஏற்று நடத்திவிட்டால் இந்த பிரச்சனைக்கு இல்லை. அதே போல் 1/4/2003 பிறகு அப்பாயின்மெண்ட் ஆனாங்க பாருங்க, அந்த தொழிலாளியை இந்த பென்ஷன் திட்டத்தில் கொண்டு அப்படி இன்மையோட ஓய்வூதியர்கள் இருக்கு. இந்த பேர் ஏற்றினதில் எங்களுக்கு ஆட்சேபனை இருக்கா ஆட்சேபனை இல்லையாங்கிறதுல 2 விதங்கள் எங்களுக்கு. என்னன்னு சொன்னாங்க, ஒன்று பேர் ஏற்றினதை வருடத்திற்கு ஒரு நாமினியாக ஏற்றிருந்தாங்கன்னு சொன்னால் இந்த அடித்தள மக்கள் இன்னைக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது என்பது அடித்தள மக்கள் தான். சாதாரணமாக கொத்து வேலைக்கு போகிறவன், கூலி வேலைக்கு போகிறவன், இவன் தான் இன்னைக்கு கடுமையாக பாதிக்கப்படும். இன்னைக்கு ஒரேடியாக நீங்கள் 12 ரூபாய்க்கு 24 ரூபான்னு சொல்லும்போது அவன் கடுமையாக பாதிக்கும். இது தவிர்க்க வேண்டிய விஷயம். இது எங்களாலேயோ அல்லது மக்களாலேயோ இது பண்ணல. இந்த அரசாங்கத்தினுடைய முரண்பட்ட கொள்கை காரணமாக தான் இது நடந்தது. அதனால் அந்த கேர் என்பது வருஷத்துக்கு ஒரு முறை. இப்போ கர்நாடகத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா டீசல் ஏறும்போது ஆட்டோமேட்டிக்காக இது பண்ணுறாங்க. அதே போல் கேரளாவில் இது பண்ணுறாங்க. அது மாதிரி ஒரு குழு போடப்பட்டு அந்தந்த வருஷத்தில் 1 பைசா கிலோமீட்டருக்கு 1 பைசா 2 பைசான்ட்டு இது பண்ணாங்கன்னு சொன்னாங்க. இந்த வருடம் வராது. ஜனங்களுக்கும்
சரி இந்த வருஷம் வந்து இதாகும் அப்படிங்கிற மாதிரி ஃபேர் அனௌன்ஸ் பண்ணிட்டு காலையில் ஃபேர் பண்ண உடனே அங்கங்கே பிரச்சனைகள் வந்துருச்சு. இது வந்து தவிர்க்க வேண்டிய விஷயம். பெட்ரோல் விலை மாதிரி நள்ளிரவு முதல் அமல்லாம் பண்ணணும்.